சோதனை இல்லாத உபவாசமே கிடையாது. நான் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி டெம்டேஷன் வந்து சாப்பாடு இல்லை தெரியுமா? கேரக்டர்ஸ், சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் தான் டெம்ப் பண்ணும். வேலைக்கு போய் ஒருத்தர் இருப்பான், தேவையில்லாம உங்களை பிரச்சனை பண்ணுவான், அழுத்தம் நெருக்கடி உண்டாகும், பிஸ்னஸ்ல பிரச்சனை வரும். இதெல்லாம் உங்களை எமோஷனல் போட்டு அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகும், இழுத்து விடும் வெளியே. அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா காலை வச்சு தான் ஆகணும். இது நீங்க இறங்கி பாருங்க, ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த ஆட்டத்தை ஆடுறதும் ஓடுறதும் எல்லாம் பரிசுத்த தான். You will surely unlock the victory. You will unlock your levels. You will unlock your blessings. All these years you have been taking fasting. எடுக்கிறீங்க, fail, reward கிடைக்கல. ஏன் கிடைக்கல? சரியா எடுக்கல. இந்த வருஷம் சரியா எடுத்து பாருங்க, நீங்க பாப்பீங்க. டெம்டேஷன் நிச்சயமா வரணும். டெம்டேஷன் இல்லைன்னா ஃபாஸ்டிங் கேன்சல் ஆச்சுன்னு அர்த்தம். டெய்லி ரெடியா இருங்க, ஏதோ ஒன்று வரும் டேக் பண்றதுக்கு. ஓகே, வந்துச்சுன்னா அது மேற்கொள்ளணும். நீங்க எப்படி மேற்கொள்ளணும்? ரொம்ப சிம்பிள். யாராவது உங்களை சோதிக்கிறாங்களா, உங்களை வந்து இரிட்டேட் பண்றாங்களா, எரிச்சல் மூட்டுறாங்களா, உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களை இழுத்து விட பார்க்குறாங்களா, உங்க வாயை கிளறாங்களா, உங்க வாயிலேருந்து ஏதோ வரணும் எதிர்பார்க்குறாங்களா? ரொம்ப சிம்பிள். இயேசு என் இடத்துல தான் என்ன பண்ணுவார்? அதுவே நானே செய்யறேன். மீன்ஸ் ஐ ஹவ் டினைட் மை செல்ஃப். எனக்குள்ள இயேசு இருக்கிறார்னா அவர் சித்தத்தை தான் நான் செய்வேன். அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரோ அப்படிதான் நான் ஹேண்டில் பண்ணுவேன். இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகே, உங்களை வெறுப்பு ஏற்ற போறது, உங்களை டென்ஷன் ஆக்க போறது உங்களை க்ளோஸர் கால இருப்பாங்க. those who really know you very well. உங்களை இன் அண்ட் அவுட் நல்லாவே தெரியும். நீங்க அங்க கிவ் அப் பண்ணிடக்கூடாது. நீங்க அமைதியா இருந்தாலும் வெறுப்பு ஏத்துறீங்களான்னு கேட்பாங்க, இரிட்டேட் பண்றீங்களான்னு கேட்பாங்க. அமைதியா இருந்தாலும் பேசினாலும் குத்தம், பேசாட்டாலும் குத்தம். அதான் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? நீங்க இருக்கிற அமைதி வெறுப்பேற்றுற அளவுக்கு இருக்கக்கூடாது. புரியுதா? காம் டவுன். சரிங்க, சரி ஓகே, பரவாயில்ல. ஓ, அப்ப நீங்க நல்லவனா, நான் கேட்டவனா, இப்படி வருவாங்க. திஸ் இஸ் த டஃபஸ்ட் திங் ஐம் டெல்லிங் யூ. சோஷியல் மீடியால அப்படிதான். ஏதாவது நம்மளை பத்தி போடுவானுங்க, நம்ம ரிப்ளை பண்ணிட்டா அவருக்கு கனி இல்லைன்னு, நம்ம அமைதியா இருந்தா அவருக்கு பாயிண்ட்ஸ் இல்லைன்னு. உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையா? அதுதான் பிரச்சனை. இப்ப இது எல்லாத்துக்கும் கர்த்தருடைய விருப்பம் என்ன? தேவன் இயேசு எல்லா இடத்துலையும் பதில் கொடுக்க கிடையாது, எல்லாத்துக்கும் பதில் தர கிடையாது. தேவைப்பட்ட இடத்துல பேசினாரு. எவன் ஒருவன் சொன்னா கேட்போனா அவங்கள்ட்ட மட்டும் தான் பேசினாரு. நிறைய பேருக்கு பேரபிள் சொன்னாரு, சிலருக்கு தான் விளக்கத்தை கொடுத்தாரு. யாரால புரிஞ்சிக்க முடியுமோ அங்கதான் பேச முடியும், புரியாதவங்கள போய் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. So you must walk in the wisdom of Christ. கிறிஸ்துவின் ஞானத்துல நடந்தீங்கன்னா உபவாசத்துல நீங்க எல்லா சோதனையும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதுவரை என்னை நீர் சுமந்தத